ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு ருசியான சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக் 65. ஃபஸ்ட்டு 5 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சக்கரு தனியாக எடுத்து வச்சுட்டு வெள்ளைக்கரு மட்டும் துரி வச்சுக்கணும். ஒரு பவுலில் துரி வச்சுருக்க முட்டை, 1/4 கப்பு கடலை மாவு, மூணு டீஸ்பூன் அரிசி மாவு, 1/4 டீஸ்பூன் மிளகாப்பொடி, 2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 டீஸ்பூன் உப்பு, பாதி எலுமிச்சை பழச்சாறு இவ்வளோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மூணு டீஸ்பூன் தயிர், 2 நறுக்கிய பச்சை மிளகாய் இவ்வளோ போட்டு நல்லா கலக்கி விடணும். ஒரு பிளேட் வச்சு மூடி 5 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்க எக்கு மசாலாவை சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து எண்ணெயில் போடணும். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நறுக்கி 5 பல் பூண்டு அதில் போட்டு வதக்கணும். இந்த வத்தல் இல்லாட்டி பச்சை மிளகாய் கூட கருவேப்பிலையும் போட்டு வதக்கணும். ஒரு டீஸ்பூன் மிளகு பொடி போட்டு லைட்டாக வதக்கி விடணும். ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எக்கு அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி விடணும். ருசியான எக் 65 ரெடி.